ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்டோல வந்து நீங்கள் ஐடி வச்சிருக்கீங்கன்னா, ஹோஸ்டிங் ஐடி இருக்குன்னா, நீங்களே வந்து உங்களோட பேமெண்ட் டைரெக்டாக நீங்கள் வாங்குறதுக்கான ஆப்ஷன் நான் சொல்லி தர போகிறேன். இப்போ உங்கள் ஐடியில் வந்து ரைட் சைடில் மேலே உங்களோட டிபி இருக்குங்களா, ப்ரொஃபைல் டிபியை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கனால இப்படி ஸ்லோவாக சுற்றுதுங்க. இது வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல யூபிஐ ஐடி கேட்கும். இந்த யூபிஐ ஐடி எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிபே, ஃபோன்பே எது வேணாலும் எடுத்துக்கங்க. நான் கூகுள் பே காமிச்சு தர போகிறேன். இப்போ நான் கூகுள் பே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள், ரைட் சைடில் உங்களோட டிபி இருக்கு வச்சிருக்கிற ஐடி. இதில் வந்து மேலே வந்து யூபிஐ ஐடின்னு எழுதி இருக்குங்களா, இந்த இடத்துல நீங்கள் சும்மா தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டு இந்த டிபிஎஸ் பேங்க் நேர கீழே பாருங்கள், யூபிஐ ஐடி இருக்குங்களா, பிகோ டால்க் இந்தியா ஓகே ஹெச்டிஎஃப்சின்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே காப்பி ஆகும். இல்லைனா கூட நீங்கள் வேறு ஐடி வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்த உடனே இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து பேஸ்ட் கொடுக்கலாம், எழுதிக்கங்க. அதாவது யாரோட யூபிஐ எடுத்திருக்கீங்களோ, இப்போ அவங்க பேங்க் அக்கௌண்ட், இப்போ என்னோட பேன் கார்டு நேம் வந்து கார்த்தி நாகராஜ்னு வச்சுக்கோங்களேன். கார்த்தி நாகராஜ்னு அங்கே கொடுத்துட்டு அடடா இங்கே பேன் கார்டு நம்பர் அடிக்கணும். பேன் கார்டு பார்த்தீங்கன்னா யூஹெச், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேன் கார்டு வந்து பேன் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணிக்கங்க. அப்புறம் பேன் கார்டோட நம்பர் இருக்குங்க, இந்த பேன் கார்டு நம்பரையும் நீங்கள் வந்து இங்கே பேரை வந்து டைப் பண்ணணும். இங்கே வந்து பேன் கார்டில் இருக்கிற என்னோட பேர் பார்த்தீங்கன்னா கார்த்தி நாகராஜ். என்னோட ஐடி யூபிஐ ஐடி கொடுத்துட்டு பேன் கார்டில் இருக்கிற பேர் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற நேமும் கொடுத்தாச்சு. இப்படி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸான்னு கேட்கும். ஒருக்கா கொடுத்துட்டிங்கன்னா எடிட் பண்ண முடியாது, கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிட்டு அப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில் சேவ்டுன்னு வந்துடும். இப்போ என்னோட பேமெண்ட் டீட்டெயில் வந்து சேவ் ஆயிடுச்சு. திரும்பி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்படி காமிச்சிடும். யூபிஐ ஐடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே கஸ்டமர் கேர் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி இதில் போய் நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம். அதை ஏஜென்சி ஹோஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஏஜென்சிக்கிட்டே சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அது ஆர்கானிக் டைரக்ட்னா நீங்கள் அதில் வந்து இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் உங்கள் யூபிஐ ஐடி கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். யாரோட யூபிஐ ஐடி போட்டிங்களோ அவங்களோட பேன் கார்டோ அவங்களோட பேர் தான் கீழே வந்து டைப் பண்ணோம். இப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஹஸ்பண்டோட பேன் கார்டு எல்லாம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் வந்து கிளியராக இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிடுங்க.